எவ்வளவு நாளைக்கு தான் ஏன் சினிமாவை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன், அதை தாண்டி நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்காகவே நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழ்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முடிந்தால் நீங்கள் போய் அதை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் பயங்கரமாக ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதற்கு சமீபத்திய உதாரணம் தான் விஷாலும் தனுஷும். தயாரிப்பாளர் சங்கம் இவங்க 2 பேருக்கும் போட்ட ரெட்டு வந்து இங்கே தமிழ்நாடு முழுக்க மிக முக்கியமான விஷயமாக பேசப்படுது. தமிழ்நாடை தாண்டி லேசாக ஆந்திராவிலையும் இந்த அதிர்வலைகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, விஷால் தனுஷ் படங்களுக்கு ஆந்திராவிலையும் தெலுங்கு ஏரியாவிலையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அப்போ இவங்க 2 பேருக்கு ரெட்டு போட்டுட்டாங்களாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பதட்டமும் அங்கேயும் வந்திருக்கு. இதற்கிடையில் இந்த வெளி மாநிலத்திலிருந்து சென்னைக்கு படையெடுத்து இங்கே தமிழ் நடிகர்களை புக் பண்ணுகிற பல தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் ஜர்க்காயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் கேள்விப்படுறோம். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய புகைச்சல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் வெளி மாநில தயாரிப்பாளர்கள் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறது தான். இப்படி வெளி மாநில தயாரிப்பாளர்கள் இங்கே வந்து படம் பண்ணும் பொழுது இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் நமக்கு கால் ஷீட் தராமல் நாம் வளர்த்து விட்ட நடிகர்கள் அங்கே போய் கால் ஷீட் தராங்களே, அதிக சம்பளம் கிடைக்குதுங்கிறதுக்காக பெற்ற தாயை எட்டி உதைப்பதற்கு சமமான ஒரு வேலையை செய்கிறார்களே அப்படின்லாம் பயங்கரமாக கோபப்படுறாங்க. அதனுடைய விளைவு தான் இப்போ தனுஷுக்கு போடப்பட்ட ரெட்டு. இப்போ இந்த வெளிமாநிலத்திலேருந்து வருகிற தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை நிம்மதியாக எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திற்கும் ஆளாயிருக்காங்க. ஏன்னா இப்போ நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் வெறும் தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல, ஒரு கூட்டமைப்பு, ஃபெடரேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்பில் விநியோகஸ்தர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் திரையரங்க உரிமையாளர்களும் இருக்காங்க. அப்போ இவங்க எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படாத நடிகர்களை, அவங்களுடைய படங்களை நாங்கள் வந்து வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். அப்போ வெளி மாநிலத்திலிருந்து பணத்தை கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டு நாம் திரும்ப நிம்மதியாக எடுத்துகிட்டு போக முடியுமாங்கிற சந்தேகம் அங்குள்ளவர்களுக்கும் இப்போ வந்திருக்கு. இது டோட்டலாக ஒரு பெரிய புயலை இங்கே கிளப்பியிருக்கு. இந்த நேரத்தில் தனுஷ் மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு பின்னால் ரஜினி இருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இங்கே பல பேர் கிளப்பிட்டு இருக்காங்க. நானே பல ஊடகங்களுக்கு போகும்பொழுது அங்கே எங்கிட்ட வைக்கிற கேள்வி இதுவாக தான் இருக்குது. ரஜினி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாமே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரஜினி இப்படி குறுக்கு வழியில் முயற்சிக்கிற நபரே கிடையாதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ரஜினியே முன்னின்று அவங்க 2 பேர்ட்டையும் பேசி பார்த்தாரு. அது எதுவுமே செட் ஆகலை. அதற்கப்புறம் அவரே நாகரிகமாக ஒதுங்கிட்டார். உன் வாழ்க்கை உன் எதிர்காலமாக, நான் இதில் வந்து தலையிட முடியாது, இதற்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். அதுதான் ரஜினியினுடைய பண்பு. அதற்கப்புறம் தொடர்ந்து தனுஷை எப்படியாவது சீண்டி இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவரை ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் அவர் வரவே மாட்டார். அவருடைய மனநிலை அப்படி. கிட்டத்தட்ட அவர் எப்படி இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு மன அமைதியோடு இருப்பாரோ, கிட்டத்தட்ட அந்த மன அமைதியோடு தான் தனுஷனுடைய வெற்றியையும் சரி தோல்வியும் சரி அவர் பார்க்குறாரு. தனுஷை ஒழிச்சு கட்டிட்டு தான் உட்காருவேன் அப்படின்னு அவர் இறங்கியிருக்கிறாரா, அப்படி யாராவது தயாரிப்பாளர்கள்ட்ட பேசியிருக்காரா அப்படின்லாம் அப்படி மெல்ல விசாரித்தோம்னா அவர்கிட்டேருந்து ஒரு சிபாரிசு கூட இது வரைக்கும் வந்தது கிடையாதுங்க. தனுஷுக்கு எதிராக ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்டதில்லை, நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு அவர் சொன்னதில்லை. அவர் பாட்டாவது ஒரு செய்தியாக கடந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு தான் இந்த பக்கத்திலிருந்து தகவல்கள் வருது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் சிம்புவுக்கு இருக்கிற ஒரு சின்ன நிதானம் கூட தனுஷுக்கு இல்லையோ அப்படின்னு நினைக்க வைக்குது இந்த சம்பவங்கள். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த பிரபலமான ஹீரோக்கள் ஒரு 5 பேர் அவங்க தான் வந்து இந்த வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வட்டத்திற்குள் ஏற்கனவே சிக்கிக்கிட்டு இருந்த சிம்பு மெல்ல வெளியேறிட்டார். இதுதான் ரொம்ப இனிப்பான செய்தி. இப்போது சிம்பு வந்து நீண்ட காலமாக மைக்கேல் ராயப்பன் பிரச்சனையும் ஐஸ்வரி கணேஷ் பிரச்சனையும் இழுத்துக்கிட்டே வந்தார். உங்களால் ஆனதை பாருங்கள், உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு திமிரும் தெனாவட்டும் அதில் இருந்துச்சு. தொடர்ந்து வந்து அந்த சட்டத்தின் இடுக்கில் இருக்கிற அந்த வழியாக நுழைஞ்சு இவங்க வந்து ஐஸ்வரி கணேஷை காலி பண்ணதெல்லாம் இங்கே நடந்துச்சு. ஆனாலும் இவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கின் மூலம் தயாரிப்பாளர் சங்கத்தையும் விநியோகஸ்தர் சங்கத்தையும் அணுகி, சார் எங்களுக்கு எப்படியாவது தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க வந்து அதிரடியாக சில முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்போ சிம்பு வந்து யோசிக்கிறார், எதற்கு இந்த டென்ஷன், நமக்கு அதிகபட்சம் போனோம்னா நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க போகிறோம், அவ்வளோதானே.
இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 70% பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணிட்டார். அப்போது இந்த வட்டம் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் வெளியிலே வர முடியாத ஒரு சக்கரை வியூகம் இங்கே வகுக்கிறாங்கல்ல, அந்த சக்கரை வியூகத்திலிருந்து சிம்புவை விடுவிச்சிட்டாங்க. அவரால் இனிமேல் பிரச்சனை கிடையாது, அவர் கரெக்டாக ஹானர் பண்ணிட்டார் அப்படின்னு. அப்போ சிம்புவை பார்த்தாவது தனுஷ் வந்து சரியாயிருக்கணும். ஏன்னா இப்போ இந்த பிரச்சனையை நாம் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வரும்பொழுது தான் அவர் வந்து இவங்க யாருக்குமே பதில் சொல்லலை. இதில் ரொம்ப பேசிக்கலாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ ஒரு தயாரிப்பாளர் தனுஷுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாருன்னா, அட்வான்ஸ் கொடுக்கும்போது தனுஷுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். அந்த சம்பளத்துக்கு படம் பண்ண சொல்லி தான் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கால் ஷீட்டை நீங்கள் தள்ளி தள்ளி போடும் பொழுது நடுவில் சில படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து அந்த சம்பளத்தை 2 மடங்கு 3 மடங்கு அவர் ஏற்றுனாருனாலும், அவர் என்றைக்கு அட்வான்ஸ் வாங்கும்போது ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரோ அதே சம்பளத்தில் தான் நடிக்கணுங்கிறது தான் விதி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னே கால்ஷீட் கொடுக்காம தள்ளி 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 போட்டு ஒரு கட்டத்தில் 50 கோடி சம்பளம் வாங்குகிற இடத்துக்கு வந்த பிறகு எனக்கு 50 கோடி கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்வது எந்த விதத்திலும் சரியில்லை. அப்போது அவங்க தயாரிப்பாளரை வஞ்சகமாக ஏமாத்துகிற மாதிரி தான் ஒரு இடத்துக்கு வர்றாங்க. ஸோ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத தனுஷ் மாதிரி நடிகர்கள் உங்களுக்கு கால்ஷீட் கிடையாது, கொடுத்த அட்வான்ஸை வாங்கிங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதற்கு இந்த முறை தயாரிப்பாளர் சங்கம் தயாராக இல்லைங்கிறது தான் இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம். இப்போது சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரான்னு ஒரு படம் தனுஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த படத்துக்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு தடையை விதிக்க முடியுமாங்கிற அளவுக்கு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய தொகையை இப்படி பாக்கி வைக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த படத்தை வெளியிட விடாமல் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது தான் ஏதாவது ஒரு பாதி தொகையாவது வரவு வைக்கப்படுது. அப்போ இவர்கள் வைக்கிற ஆயுதமே படத்திற்கு தடைங்கிறது தான். இப்போ கிட்டத்தட்ட குபேரா படத்துக்கும் அப்படி ஒரு தடையோடு இவங்க வருவாங்களோங்கிற சந்தேகங்கள்லாம் இங்கே இருக்குது. அப்போது அந்த படத்தை தயாரிக்கிற தெலுங்கு தயாரிப்பாளர், சார் தயவுசெய்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துருங்க அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. இதற்கப்புறம் தெலுங்கிலிருந்து வருகிற தயாரிப்பாளர்களும் தனுஷுக்கு அட்வான்ஸ் கொடுக்க பயப்படுவாங்க. ஸோ இதுதான் இங்கே இப்போதைக்கு இவங்க விரும்பினது நடந்துகிட்டு இருக்கிறதும் அதுதான். ஸோ இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் சிம்பு என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவைத்தான் தனுஷ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இப்போ இந்த ராயன் கொடுத்த வெற்றி வந்து தனுஷை நோக்கி ஒரு பெரிய படையெடுப்பே நடத்த வைக்குது மற்ற தயாரிப்பாளர்களை. இது வெளிமாநில தயாரிப்பாளர்கள் இதுக்குள்ளே ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. அவங்க பல பேர் இங்கே தனுஷை அன்னைக்கு, சார் நீங்கள் கேட்குற சம்பளத்தை நாங்கள் தர்றோம், எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நிலவிட்டு இருக்கு. இப்போ ஒரு புது தயாரிப்பாளருக்கு தனுஷ் அடுத்து படம் பண்ண போகிறாரு. அவரே இயக்கி அவரே நடிக்க போகிறார் அந்த படத்தில். ஸோ இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு விரைவில் துவங்கும் அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் தான் இந்த 2 செக்கும் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் கதிரேசன் ஒரு 2017 கொடுத்த 5 கோடி அட்வான்ஸு. இந்த அட்வான்ஸுக்கு வட்டி போட்டு கொடுத்துடலாங்கிற முடிவை இப்போது தனுஷ் எடுத்திருக்கிறாராம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் எங்களுக்கு பணம் வேணாம், எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் முரளி ராமசாமி தயாரித்து அதில் தனுஷ் இயக்குன ஒரு படம், அது கிட்டத்தட்ட ஒரு 30-40% நகர்ந்து நிற்கிது. இப்போ அந்த படம் நின்னத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க தனுஷ் கிடையாது, அதில் முரளி ராமசாமியினுடைய பங்கும் உண்டு. அவர் வந்து பண வரவை தொடர்ந்து வைக்காததுனால இவர் படப்பிடிப்பை நிறுத்திட்டாருங்கிறது தான் தகவல். இப்போ இன்றைக்கி இந்த படத்தை நீங்கள் முடிச்சு கொடுங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுக்கும் பொழுது இந்த பஞ்சாயத்தும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் தனுஷ் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி, ராயன்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த பிறகு அவரால் நிம்மதியாக ஒரு பெரிய அட்வான்ஸை வாங்க முடியுதுன்னா இங்கே அதற்கான சூழல் இல்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதே நேரத்தில் தனுஷுக்கு ஆதரவாக இங்கே பேசுகிற பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவர் தமிழில் படமே பண்ண மாட்டார் சார், உங்கள் தயவே வேணாம், அவர் வந்து வேறு மாநிலத்தில் போய் அங்கேயே வந்து படம் பண்ணுறதுக்கெல்லாம் தயாராகிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது சாத்தியமில்லைங்கிறது தான் ஃபைனலாக நம்ம சொல்ல வர்றது. என்னென்னா இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே இருக்கிற நடிகர்களுடைய ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போய் அங்கே இருக்கிற நடிகர்கள், முக்கியமாக கன்னட நடிகர்களை தாண்டி நீங்கள் அங்கே போய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல உட்கார முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் நடத்தி உங்களை வெளியில் தள்ளுவதற்கான முயற்சி நடக்கும். அதே மாதிரி தெலுங்குக்கு போனீங்கன்னா அங்கே தெலுங்கில் டாப்பான தயாரிப்பாளர்களுடைய வாரிசுகள் தான் பெரிய இடத்துல இருக்காங்க. அவங்களே அங்கே நிறைய தியேட்டர்கள் நடத்துறது, சொந்தமாக
படம் எடுக்கிறதுன்னு ஒரு சாம்ராஜ்யமாக அங்கே இருக்காங்க. அங்கே புதுசாக ஒருத்தர் போய் அங்கே ரொம்ப நீண்ட காலம் நிலைச்சு நின்று அவங்களோட போட்டி போட முடியுங்கிறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். அங்கேயும் பாலிடிக்ஸ் பண்ணி வெளியில் தள்ளுற வேலை நடக்கும். இப்போ நீங்கள் இது ரெண்டையும் விட்டுட்டு ஹிந்திக்கு போக முடியுமான்னா அதெல்லாம் ஒரு பெரிய கடல். ஸோ அங்கே போய் ஒரு படம் நடிக்கலாம், வருஷத்துக்கு ஒரு படமோ அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு படமோ நடிக்கலாம், அதோடு வந்துடுறது தான் எப்போவுமே சரியாக இருக்கும். அங்கே போய் நான் தான் ஹிந்தி ஃபீல்டை தூக்கி நிறுத்த போகிறேன்னெலாம் பேசவே முடியாது. ஸோ இப்படி ஒரு சூழல் அங்கே இருக்குது. அப்போது தாய் வீடு தான் என்றைக்குமே சிறந்தது. தாய் வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கும், அடிதடி இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த திண்ணையில் தூங்குறது தான் நிம்மதியான தூக்கமாக இருக்குங்கிறது தான் நம்ம தனுஷுக்கு சொல்ல வர்றது. இங்கே பல பிரச்சனைகள் இருக்கலாம், நிச்சயமாக உங்களை இங்கே அவமரியாதை கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் வளர்கிற காலத்தில் இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு கேட்ட தயாரிப்பாளர்களே உங்கள் வீட்டு வாசலில் நின்றுருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனாலும் இது உங்கள் தாய் வீடு, இதை நீங்கள் சரி பண்ணாமல் நான் அங்கே நின்று வாழ்ந்துருவேன் இங்கே நின்று வாழ்ந்துருவேன்னு பேசுவது எந்த விதத்திலும் உகந்ததல்ல. இப்போ கூட தனுஷை வைத்து படம் தயாரிக்கிற ஒரு புது தயாரிப்பாளர் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, சார் உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடுங்க சார், அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக படம் எடுத்துருவோம் அப்படிங்கிறது தான். ஆக மொத்தம் தனுஷுக்கு ஒரு பெரிய சக்கர வியூகத்தை இங்கே அமைச்சிட்டாங்க. இதுலேருந்து அவரால் தப்பிச்சு வெளியில் வரவே முடியாது. அதனால் சண்டை செய்வதை விட சமாதானமாக போவதே மேல்ங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ்.